கோவையில் பள்ளி இடைநிற்றல் மாணவர்களை மீண்டும் கல்வியை தொடர மாநகர காவல்துறையினர் ஆபரேஷன் ரீபூட் என்ற திட்டத்தை செயல்படுத்தி வருகின்றனர். இது குறித்த சிறப்பு தொகுப்பை இப்போது பார்க்கலாம். என்ன ஆனாலும் படிப்பை நிறுத்திவிடக் கூடாது. படிப்பே ஆகச்சிறந்த செல்வம். படிப்பு மட்டுமே நம்மை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லும். இது போன்ற சமூக அக்கறை மிகுந்த வாசகங்களையும் அறிவுரைகளையும் தொடர்ச்சியாக பல்வேறு தரப்பினரும் அழுத்தமாக கூறி வருகின்றனர். அந்த வகையில் கோவை மாநகர காவல்துறையினர் ஆபரேஷன் ரீபூட் என்ற பெயரில் பல்வேறு சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் படிப்பை நிறுத்திய குழந்தைகளை மீண்டும் பள்ளியில் சேர்க்க கோவை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் தலைமையில் செயலாற்றி வருகின்றனர். ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் உள்ள உதவி ஆய்வாளர்கள் தலைமையில் ஒரு குழுவை ஏற்படுத்தி அவர்களது காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் உள்ள பள்ளிகளைச் சேர்ந்த தலைமை ஆசிரியர்களிடம் இடைநின்ற மாணவர்களின் பட்டியலை சேகரிக்கின்றனர். இதன் மூலம் கடந்த 2 ஆண்டுகளில் 298 மாணவ மாணவிகள் மீண்டும் பள்ளிகளில் சேர்க்கப்பட்டுள்ளனர். முதல்ல பள்ளி தலைமை ஆசிரியர்கிட்ட போய் அந்த லிஸ்ட் வாங்கி, ட்ராப் அவுட்ஸ் லிஸ்ட் வாங்கி, அதுக்கப்புறமா பெற்றோர்களை வீடுகளுக்கு நேராக சென்று காவலர்கள் பெற்றோர்களை அணுகி குழந்தைகளிடம் பேசி என்ன காரணத்திற்காக பள்ளிக்கு செல்லாமல் இடைநின்றார்கள் என்பதை தெரிந்து கொண்டு அந்த பிரச்சனையை அதற்கு தீர்வு கொடுக்கக்கூடிய வகையில் பேசி பெற்றோர்களுக்கு கவுன்சிலிங், குழந்தைகளுக்கு கவுன்சிலிங் இதெல்லாமே பண்ணி அதுக்கப்புறமா கூப்பிட்டு வரோம். ஒரு சில நேரங்களில் பெற்றோர்களும் சரி குழந்தைகளும் சரி இனிஷியலாக கோஆப்ரேஷன் இல்லாமல் இருந்தது. பட் அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்க அவங்க கன்வின்ஸ் ஆகி அதுக்கப்புறமா ஸ்கூலுக்கு வர்றாங்க. கடந்த 10 வருடங்களில் நிகழ்ந்த பல்வேறு குற்றச்சம்பவங்களை ஆய்வு செய்தபோது குற்றவாளிகளில் பெரும்பாலானோர் இளமை பருவத்திலும் பள்ளி பருவத்திலும் கல்வியை நிறுத்தியது மிக முக்கிய காரணமாக இருந்ததாக கூறுகிறார் கோவை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன். பள்ளி பருவத்தில் கல்வியை நிறுத்திவிட்டு தவறான நபர்களுடன் தொடர்பு மற்றும் தீய பழக்க வழக்கங்களில் ஈடுபட்டு தடமாறி சென்று விடுவதை தடுக்க முழுவீச்சுடன் செயல்படுவதாகவும் அவர் கூறினார். ஒரு தடவை ஸ்கூலில் கொண்டு விட்டோம், அதுக்கப்புறம் அவங்கள ஃபாலோ பண்ணலைனாலும் திருப்பி எகெயின் ட்ராப் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒன்ஸ் இன் 3 months, ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை அது மாதிரி ட்ராப் அவுட் ஆன குழந்தைங்களை திருப்பி ஸ்கூலில் கொண்டு விட்டவங்கள அழைத்து அவர்களுடைய பெற்றோர்களை அழைத்து பெற்றோர்களும் குழந்தைகளையும் அழைத்து அவர்களுக்கு ஒரு மோட்டிவேஷன், அவர்களுக்கு என்ன தேவை என்பதை தெரிந்து கொண்டு அதையும் நிவர்த்தி செய்கின்றோம். குற்றங்கள் நடக்கும் போதும் நடவடிக்கை எடுப்பது மட்டுமல்ல, குற்றங்களே நடக்காமல் தடுப்பதற்கான செயல்களிலும் ஈடுபடுவது காவல்துறையின் கடமையே என்ற சிந்தனையுள்ள ஆபரேஷன் ரீபூட் முன்னெடுப்புக்கு பல்வேறு தரப்பினரும் பாராட்டுகளை தெரிவித்துள்ளனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் முத்துப்பாண்டியுடன் கோவையிலிருந்து செய்தியாளர் பிரவீன்.